மிக பிரபலமா பேசக்கூடிய தோஷங்களில் ஒன்று செவ்வாய் தோஷம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த செவ்வாய் தோஷம் என்பது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத இந்த ஜாதகத்துல நான் சொல்ல இருக்கிறேன். அப்ப செவ்வாயானவன் அவ்வளவு மிகப்பெரிய பாவியா அல்லது கொடுமையானவனா அப்படின்னாக்கா, செவ்வாயானவன் அவ்வளவு மிகப்பெரிய பாவியும் கிடையாது, கொடுமையானவனும் கிடையாது அப்படின்றதுதான் நான் சொல்ல இருக்கிறேன். அந்த செவ்வாய் தோஷம் என்பது ஒரு உடல் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை குறிக்கக்கூடியதான் இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த செவ்வாய் தோஷம் என்பது பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உடல் சம்பந்தப்பட்டது அப்படின்னாக்கா, உடல் எனக்கு உஷ்ண திரேகம், வாயு திரேகம், பித்த திரேகம் அப்படின்றது 3 வகையா சொல்றாங்க. அப்ப இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள்லாம் எப்படியாப்பட்ட திரேகம் கொண்டவர்களா இருப்பாங்க அப்படின்னாக்கா, உஷ்ண திரேகத்தை கொண்டவங்களா இருப்பாங்க அப்படின்றது சொல்லலாம். அப்ப இது இப்படிப்பட்ட உஷ்ண திரேகம் கொண்டவங்களுக்கு எப்படியாப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கணும் அல்லது கணவனை திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னாக்கா, இதே மாதிரியா உள்ள உஷ்ண திரேகத்தை கொண்டவங்களை மட்டும் திருமணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதான் இது உண்மை அப்படின்றத சொல்றாங்க. இது செவ்வாய் தோஷமா இல்லையா அப்படின்றத முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, பல்வேறு விதிவிலக்குகள் சொல்லியிருக்காங்க. அதுல முதலாவதா சொல்ல போனோம் அப்படின்னாக்கா, ஒரு ஜாதகத்துல லக்கணம் என்று ஒண்ணு குறிச்சிருப்பாங்க. அந்த லக்கணத்துல இருந்து எண்ணி வந்தீங்க அப்படின்னாக்கா, லக்கணத்துல இருந்து 2, 4, 7, 8, 12 இந்த இடங்களில் செவ்வாய் இருந்துட்டால் மட்டும் செவ்வாய் தோஷம் என்று ஒரு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அது இந்த 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் செவ்வாய் இருந்து செவ்வாய் தோஷம் இல்ல அப்படின்றதுக்கும் பல்வேறு விதிவிலக்குகள் சொல்லியிருக்காங்க. அந்த விதிவிலக்குகள்ல தான் இந்த வீடியோ மூலமா நான் பதிவு பண்ண இருக்கிறேன். அப்படிங்கும் போது இந்த செவ்வாயானவன் தன்னோட ஆட்சி வீடுகளிலேயோ அல்லது உச்ச வீடுகளிலோ இருந்துட்டாக்கா செவ்வாய் தோஷம் இல்ல அப்படின்றது ஒரு விதிவிலக்குகள் இருக்கு. அப்ப செவ்வாயின் ஆட்சி வீடுகளான மேசம், விருச்சகம், உச்ச வீடுகளான மகரம், இந்த 3 ராசிலையும் செவ்வாய் இருந்துட்டான் அப்படின்னாக்கா அந்த ஜாதகத்துல செவ்வாய் இல்ல அப்படின்றது நம்ம முழுமையா எடுத்துக்கலாங்க. அடுத்ததா சொல்ல போனா ஒளி கிரகங்களான 2 இருக்கு. அப்ப சூரியன், சந்திரன். அப்ப இந்த சூரியன் சந்திரன் வீடுகளான கடகம் மற்றும் சிம்மத்துல செவ்வாய் பகவான் இருந்துட்டாரு அப்படின்னாக்கா அதுலயும் செவ்வாய் தோஷம் இல்ல அப்படின்றது ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னாக்கா, குரு பகவானின் வீடுகளான தனுசு மற்றும் மீனம் இந்த 2 இடங்கள்லயும் செவ்வாய் இருந்துட்டாலும் செவ்வாய் இல்ல அப்படின்றது ஒரு கணக்கு. அடுத்ததா சொல்ல போனீங்க அப்படின்னாக்கா, சர ராசிகளில் செவ்வாய் இருந்துட்டா செவ்வாய் தோஷம் இல்ல அப்படின்றது ஒரு விதிவிலக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப சர ராசிகள்ல மத்த 3 வந்துரும். அதுல 1 மட்டும் வரல. எது அப்படின்னாக்கா துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில பாத்தீங்க, துலாம் ராசியில செவ்வாய் இருந்துட்டாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது அப்படின்றது ஒரு விதிவிலக்கு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா இது சர ராசிகள். இப்ப சர ராசிகள்ல செவ்வாய் இருந்துட்டாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது அப்படின்றது ஒரு விதிவிலக்கு இருக்கு. அடுத்ததா சொல்ல போனாக்கா, கால புருஷ தத்துவத்துக்கு 11ஆம் வீடான கும்பத்தில் செவ்வாய் இருந்துட்டாலும் செவ்வாய் தோஷம் இல்ல அப்படின்றது விதிவிலக்குகள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னாக்கா நீங்க இருக்கிற கட்டமே 12 கட்டங்கள் தானேயா இருக்கு. நீங்க இத்தனை வீடுகளை சொல்றீங்க, இத்தனை வீடுகள்ல செவ்வாய் இருந்துட்டாலும் செவ்வாய் இல்ல அப்படின்றது சொல்றீங்க அப்படின்னாக்கா செவ்வாய் தோஷமே இல்லையா அப்படின்னாக்கா கண்டிப்பா செவ்வாய் தோஷம் இருக்கு. இந்த வீடுகள்ல இருந்துட்டா செவ்வாய் இல்ல அப்படின்றது ஒரு கணக்குங்க. அப்ப மீதம் இப்ப இதுலயே 9 வீடுகள்ல நீ 9 வீடுகளை சொல்லிட்டோம். மீதம் எத்தனை வீடுகள்னாக்கா 12 வீடுகள், மீதம் 3 வீடுகள் மட்டும்தான் இருக்கு. அந்த 3 வீடுகள் எது அப்படின்னாக்கா ரிஷபம், மிதுனம், கன்னி இந்த 3 இடங்களில் செவ்வாய் இருந்துட்டான் அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமா பரிசீலிக்கப்படணும் அப்படின்றது முக்கியமா சொல்லலாம். இது எப்படி கவனமா பரிசீலிக்கப்படணும் அப்படின்னாக்கா, லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களா இது வந்து அந்த இடங்கள்ல செவ்வாய் இருக்கும் போது நீங்க கொஞ்சம் கவனமா பரிசீலிக்கப்படணும் அப்படின்றாங்க. இதுலயும் செவ்வாய் இருந்துட்டாலும் ஒரு விதிவிலக்கு சொல்றாங்க. எப்படி அப்படின்னாக்கா, மிதுன லக்கணத்துக்கு 12ஆம் வீடான ரிஷபத்தில் செவ்வாய் இருந்துட்டாலும் செவ்வாய் தோஷம் இல்ல அப்படின்றது ஒரு விதிவிலக்கு இருக்கு. மிதுனம் அல்லது கன்னி இந்த 2 லக்கணத்திலையும் இந்த ரெண்டு ராசியிலையும் செவ்வாய் இருந்து அந்த இடம் வந்து லக்கணத்துக்கு 12ஆம் இடமாகவோ அல்லது 2ஆம் இடமாகவோ வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல அதுவும் செவ்வாயாக இல்ல அப்படின்றது ஒரு கணக்குல எடுத்துக்கலாம் அப்படின்றது ஒரு விதி சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா
இப்ப செவ்வாய் தோஷம் பார்த்துட்டோம். கண்டிப்பா இந்த விதிவிலக்குகள்ல மீறி திரும்பவும் செவ்வாய் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த செவ்வாயோட சனி பகவானோ, ராகு பகவானோ, கேது பகவானோ, குருவோ, வளர்பிறை சந்திரனோ அல்லது புதனோ சேர்ந்து இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கு செவ்வாய் தோஷம் இல்ல அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னாக்கா செவ்வாய் இந்த 3 வீடுகள்ல ரிஷபம், மிதுனம், கன்னி இந்த 3 வீடுகள்ல இருந்து அந்த வீட்டின் அதிபதியானவன் கேந்திர ஸ்தானத்திலேயோ அல்லது திரிகோண ஸ்தானத்திலேயோ இருந்துட்டாரு அப்படின்னாக்கா செவ்வாய் தோஷம் இல்ல அப்படின்றது ஒரு விதிவிலக்குகள் கூறப்பட்டிருக்கு. அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த செவ்வாய் தோஷத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்றதான் சொல்லலாம். ஒரு 100 ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா குறிப்பிட்டது ஒரு 2 ஜாதகம் அல்லது 3 ஜாதகம் தான் ஒரு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகங்களா எடுக்க முடியுமோ தவிர மற்ற வகையில செவ்வாய் தோஷத்துக்கு பல்வேறு விதிவிலக்குகள் இருக்கு. சாதாரணமா எடுத்துட்ட உடனேயே இல்ல இந்த என்னோட பெண்ணோட ஜாதகத்துல அல்லது பையனோட ஜாதகத்துல 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய அவசியமே கிடையாது அப்படின்றத இந்த ஜாதகத்துல இந்த இதுல சொல்றேன். அப்படி செவ்வாயானவன் 2, 4, 7, 8, 12ஆம் இடத்துல இருந்து அந்த செவ்வாயின் தசையோ புத்தியோ வரல அப்படின்னாக்கா அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது அப்படின்றது சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு அந்த தசாபுத்தி காலகட்டங்கள் தான் அதோட காரகத்துவத்தை வேலை செய்யும். அப்ப அதோட தசாபுத்தி காலகட்டங்கள் வரல, ஒரு ஜாதகத்துக்கோ வரல அப்படின்ற பத்தி அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை அப்படின்றத சொல்லலாம். அடுத்ததா சொல்ல போனோம் அப்படின்னாக்கா கும்ப லக்கணத்துக்கும் கடக லக்கணத்துக்காரர்களுக்கும் எந்த இடத்துல செவ்வாய் இருந்துட்டாலும் செவ்வாய் இல்ல அப்படின்றது ஒரு விதி இருக்குங்க. கும்ப லக்கணமா ஒரு ஜாதகம் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அல்லது கடக லக்கணமா வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த ஜாதகக்காரர்களுக்கு எந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலும் 2ஆம் இடத்துலயே, 4ஆம் இடத்துலயே, 8ஆம் இடத்துலயே, 12ஆம் இடத்துலயே செவ்வாய் இருந்துட்டாலும் செவ்வாய் தோஷமா கருதவே அவசியம் இல்லை அப்படின்றது சொல்லலாம். சரிங்க, இப்ப எல்லாமே செவ்வாய் தோஷம் இல்லைன்ற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. செவ்வாய் தோஷம்னா இருக்குது அப்படின்றீங்களா, அது எந்த விதத்துல இருக்கு அதை கொஞ்சம் நிரூபிச்சாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா செவ்வாயானவன் அஸ்தமன 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் இருந்து முக்கியமா சொல்ல போனா இந்த ரிஷபம், மிதுனம், கன்னி இந்த 3 இடங்களில் இருந்து 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களா இருந்து அந்த இடத்துல சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகியிருந்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா செவ்வாய் தோஷம் இருக்கிறதா எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப அஸ்தமனம் ஆகியிருந்தா அப்படின்னாக்கா 5 டிகிரிக்குள்ள இருந்து அஸ்தமனம் ஆகியிருக்கணுங்க. செவ்வாயும் சூரியனும் 5 டிகிரிக்குள்ள நெருக்கமா இருந்து அஸ்தமனம் ஆகியிருந்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரியே சொல்ல போனாக்கா செவ்வாயுடன் ராகு, ஏற்கனவே சொல்லிட்டேன் செவ்வாயுடன் ராகு சேர்ந்திருந்தா செவ்வாய் தோஷம் இல்ல அப்படின்றத சொல்லியிருந்தேன். ராகுவானவன் 5 டிகிரிக்கு அப்பால் இருந்துட்டா செவ்வாய் தோஷம் இல்ல அப்படின்றத சொல்லலாம். அதே ராகுவானவன் செவ்வாயுடன் இணைந்து 5 டிகிரிக்குள்ள இருந்துட்டான் அப்படின்னாக்கா கண்டிப்பா செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்றது முழுமையா சொல்லலாம். அதே மாதிரி கிரக யுத்தத்துல இருந்துட்டாலும் செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா? இது முழுமையா இந்த விஞ்ஞான ரீதியா நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்றது விஞ்ஞான ரீதியா எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா இது ஏற்கனவே சொல்லிட்டேன் உடல் சம்பந்தப்பட்ட குறிக்கக்கூடியது அப்படின்றத சொல்லிட்டேன். அப்ப நீங்க இது ஒரு ரத்த வகையை குறிக்கக்கூடியது அப்படின்றது சொல்லும் போது அந்த செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரத்த வகை டெஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாக்கா RH நெகட்டிவ் அல்லது O நெகட்டிவ் இந்த 2 ரத்த வகை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே செவ்வாய் தோஷம் உள்ளதா கருதப்படுகிறது. அப்ப நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க, நிறைய பேர் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா முழுமையா செவ்வாய் இருக்குதா இல்லையா அப்படின்றது செக் பண்ணி பார்க்கணும்னாக்கா நீங்க பிளட்டை செக் பண்ணி பார்த்தாங்கன்னே தெரியும். ஆணோ பெண்ணோ அவங்களோட பிளட்டை செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாக்கா தெரியும் RH நெகட்டிவ் அல்லது O நெகட்டிவ் இந்த 2 ரத்த வகை சார்ந்தவங்களுக்கு மட்டுமே செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்றத முழுமையா சொல்ல முடியும். மற்ற ரத்த வகை சார்ந்தவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்ல அப்படின்றத சொல்லலாம். அதனால இந்த செவ்வாய் தோஷமானது ஒரு திருமணத்தை தடைபடுத்துறதோ குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்றதோ இதோட காரகத்துவம் கிடையாதுங்க. இது உஷ்ண சம்பந்தப்பட்டதுனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தேகத்தை திருமணம் அது மாதிரி ஆணையோ பெண்ணையோ திருமணம் பண்ணினாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நோய் நொடியோ அல்லது குடும்பத்துல பிரச்சனைகளோ எதுவும் ஏற்படாது என்பதுதான் ஒரு விதி. அதனால இந்த செவ்வாய் தோஷத்தை பத்தி நீங்க கவலையே பட செலவில்ல. ஒரு நல்ல ஒரு ஜோதிடர் அணுகி அவங்ககிட்ட முழுமையா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போறான், என் பையனுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல செவ்வாய் அப்படின்ற இருந்த பட்சத்துல நீங்க கவலையப்படாதீங்க. நான் குறிப்பா சொல்ல போறேன், இந்த அஸ்தமனம் ஆகியிருந்தாலோ
அல்லது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து சூரியனும் ராகுவும் சேர்ந்து 5 டிகிரிக்குள்ள அஸ்தமம் இருந்து கிரக யுத்தத்துல இது மாதிரி இருந்திருக்க பட்சத்துல, அதுவும் 7ஆம் இடமாவோ 8ஆம் இடமாவோ வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் உள்ள பெண்களை அல்லது ஆண்களை தான் அந்த ஜாதகத்தோட இணைக்குமோ தவிர மற்ற விதத்துல இணைக்க கூடாது. ஏன் அப்படின்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட கிரகம், அது உடல் ரீதியா பிரச்சனைகளும் ஏற்படுத்தும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல விரும்புறேங்க. மற்ற விதத்துல செவ்வாய் தோசை பத்தி நீங்க எவ்வளவும் கவலைப்படவே சொல்லல. திருமணத்தை தடைப்படுத்துறவனாவும் கிடையாது, வாழ்க்கையில சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துறவனாவும் கிடையாது. சரிங்களா? இந்த செவ்வாய் தோஷம் என்பது உடல் ரீதியா ஒரு ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறிக்கக்கூடியதுதான். மற்ற விதத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா? ராகு தோஷம் இருக்கா? காலசர்ப்ப தோஷம் இருக்கா? கேது தோஷம் இருக்கா? அல்லது சுக்கிர தோஷம் இருக்கிறதா? கலஸ்திர தோஷம் இருக்கிறதா? மாங்கிலிய தோஷம் இருக்கிறதா? இதெல்லாம் கவனிச்சு ஒரு ஜாதகத்தை இணைக்கணுமோ தவிர எடுத்ததுக்கு எல்லாமே பையனுக்கு செவ்வாய் தோஷங்க, அதனாலதான் பெண்ணுக்கு திருமணம் நடக்கல அல்லது பையனுக்கு திருமணம் நடத்தலன்னு சொல்லி காலதாம திருமணத்தை செவ்வாயின் பேர்ல போடாதீங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமா சொல்ல விரும்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவின் மூலமாக மக்கள் மத்தியில் மிக பிரபலமா பேசப்படுகிற தோஷங்களில் ஒன்று செவ்வாய் தோஷம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்.